ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3 கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, யாரும் திட்டாதீங்க. அடுத்து வந்து கிரா ஆமாம், போத் வைக்கலாமா இல்லை கிராணி மட்டும் வைக்கலாமா? 2 பேர் இருந்தால் கிராண்ட்பா வந்து கன்று வச்சு விட்ருவான். சரி, ஓகே, நம்ம கிராணி மட்டுமே போதும், அதை சமாளிக்கிறதே கஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி ஆகி வச்சாச்சு. இன்ட்ரோலாம் தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இன்ட்ரோவா. ஓகே கைஸ், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வரவேற்கிற மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நான் எப்படி பேசுகிறேன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம் முதல்ல. இப்போ நான் முதல்ல வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னா தெரில. முதல்ல எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு எஸ்கேப் பண்ணுருவேன். ஓகே, என்ன பொருள் இருக்கு? இங்கே எதுவும் இல்லை. சரி, ஓகே, நம்ம மேலே போகலாம். இதுக்கும் திறக்கணுமா? ஸோ இல்லை, இது திறக்கிறதுக்கு கீழே போயிட்டு நான் வந்து அந்த இது இருக்கும்ல டனல், அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பேன். கிராண்ட்பா வந்தால் கிராணி மட்டும் தான் வரும். கிராணி வந்தால் கொஞ்சம் சேஃபாக அது இடம் தப்பிச்சு அப்படி இப்படி கேம் காட்டி ஓடுருவேன். இந்த ஃபோட்டோ தள்ளி விட்டுலாம் கீழே. ஐயோ போக முடில, போக முடில. நோ 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 நோ, கேம் கிளிச் ஆகிடுச்சு. ஐயோ, என்னால் போக முடியல. நோ நோ, போக முடியல கைஸ். சரி, ஓகே, இருங்க, நம்ம இதை இடிச்சுட்டே போயிடுவோம். இதை இடிச்சுட்டு போக முடியல. சரி, ஓகே, வாங்க நம்ம இங்கே ஒழிஞ்சுப்போம். இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா தான். ஐயோ, கிராணி ஆஃபு. சே, அது மட்டும் இதுவாகாமல் இருந்திருந்தா நான் கொஞ்சம் இதுவாக இருப்பேன். சே, சரி விடுங்க. டே டூ தான் இருக்குது. பார்த்துக்கலாம், வாங்க பார்த்துக்கலாம். இது ஓப்பன் ஆகிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும் போல். சரி, இப்போ அந்த ஃபோட்டோ இருக்க இடத்துக்கு நான் போகலாமா? இல்லை வேணாம், நான் மேலேயே போயிடுறேன். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இந்த ஏரியாவில். ஆஹா ஆஹா ஆஹாஹா, ஐயோ 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 ஐயோ, வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. ஓடுங்க 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 ஓடுங்க. அப்பா, இதை ஓப்பன் பண்ணு, உள்ள போ, மூடு. அப்பா. ஹே கிராணி, எவ் ஆர் யூ? நான் இங்கே தான் இருக்கேன் பாரு. பாரு. இதை பார்த்துக்கோ, நான் இங்கே தான் இருக்கிறேன். கிராணி இங்கே பாரு, நான் உட்காந்துட்டேன் பாரு. பார்த்துக்கோ கிராணி, பார்த்துக்கோ. நான் உட்காந்துட்டுருக்கேன். முஞ்சா வந்து இந்த கதவு துற பார்க்கலாம். கதவு துற. ஏன் தைரியமா நல்லாச்சு துற. ஐயோ, இங்கே தாங்க நிற்கிது. ஏங்க கைஸ், இங்கே தான் நிற்கிது. கீழே போகுது கைஸ், பாருங்க, தெரிதா? ஏய், அங்கே பாருங்க, நடு சொட்ட மண்டை. அப்பா, போயிடுச்சு. ஐயோயோ, ட்ராப்பு. ஓடிடு 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 ஓடிடு. பார்த்துருச்சு. ஆனால் இந்த கிராணி சரியான ஆளுங்க. அப்பா, உஷாராக ட்ராப் போட்டு வச்சுட்டு போகுது பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கு தெரியும் எவனாவது ஒருத்தன் நம்மளை மண்டையில் கல் எடுத்து அடிக்க வருவான் அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால தான் அது வந்து ட்ராப் போட்டு வச்சுருக்குது. கவலையே படாதீங்க, அந்த இடத்த விட்டு தான் இல்லை, அவ்வளோதான். இனிமேல் அந்த கொடிய கொசுவால் நம்மளுக்கு ஆபத்து வராது. ஒரு கல் எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அப்படியே போவோம், என்ன இருக்குன்னு பார்ப்போமே. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் தான் எஸ்கேப் பண்ண போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு எந்த பொருளுமே கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல. ஓகே, வாங்க, அங்கே ஒரு கல் இருக்குது, போய் எடுத்துப்போம். 3 கல் எடுத்துப்போம். இங்கே ராணி வந்து மழையில் அடிச்சிட போகுது இந்த சாக்கில். யாரும் இல்லை. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இங்கே ராணி பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கே பாடுதுன்னு தான் தெரில. கிச்சனுக்குள்ளே போயிருக்குமா என்ன? போல. அப்பா, கிராணி கிச்சனுக்குள்ளே போல கைஸ். வாங்க,
நம்ம இந்த சாக்கில் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா திறந்து பார்ப்போமே. இப்போ கிச்சனுக்குள்ளே கிராணி வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் தப்பிக்கிறதுக்கு லிஃப்ட் இருக்குது, எனக்கு நிறைய வழி இருக்குது தப்பிக்க. பிளாங்க் இல்லை, உட்டு. சாரி கைஸ். வாங்க இது ஓப்பன் பண்ணுவோம். வெப்பன் கீ கிடச்சிருச்சு கைஸ். கிராணி தலைமையில் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வெப்பன் கிடச்சிருச்சு. இது ஓப்பன் தாகுதா? யாரும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்களே இதை. முன்னாடிலாம் இந்த கிச்சன் டோர் லாக்கில் தானே இருக்கும், இது யார் ஓப்பன் பண்ணி வச்சது? கிராணி பார்த்தா வேலையாக தான் இருக்கும். அது பண்ண முதல் நல்ல விஷயம் தான், அதோட வாழ்க்கையில் பண்ணதுலேயே முதல் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். கிராணி ரொம்ப நேரமாக வீட்டில் காணும், படுத்துருச்சோ இல்லை, இது கிராண்ட்பா பெட்டு. கிராணி வந்து படுத்தா கிராண்ட்பா கல்லை தச்சிருவார் பாவம். கிராணி எங்கே இருக்க? வாக்கிலவா, இதோ பாரு நீங்கள் தான் இருக்கேன். நான் என் கையில் ஒரு பெரிய ஸ்லிங் ஷாட் இருக்குது. வா 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 வா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹெட் ஷாட். எனக்கு ஒரு ஹெட் ஷாட் வைக்கணும் இப்போ. என்ன? வா 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 வா, ஹெட் ஷாட். வா கிராணி வா வா, பார்க்கலாம் முடிஞ்சா வா. வந்துச்சு. வயிற்றுலேடி. இப்போ தள்ள அடிக்கலாமா? ஹெட் ஷாட். இங்கே பாருங்க, என்னது 1 minute 30 seconds தானா? ஐயோயோ பத்தாதே. சொல்லுங்க விடுங்க, பார்த்துக்கலாம். முன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. சரி வாங்க நம்ம போகலாம். லிஃப்ட்டு வேணாம், இப்போ அது வேணாம். இங்கே போயிட்டு இங்கே எதுவும் இருக்காது. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு அந்த காக்கா கிட்டே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுவோம். இது வேறு லாக்கில் இருக்குதா? ஸோ ஓகே வாங்க போகலாம். காக்கா கிட்ட என்ன இருக்குது? பட்டால் நம்ம காக்கா குத்துது, வேணாம். சரி இருங்க, இங்கே கூட பிளாங்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பிளாங்க் இல்லையா? சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு பிளாங்கை தூக்குவோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பொருள் எதுவுமே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஓகே பண்ணுவோம். கிராண்டி தான் செத்துட்டு கீபோர்டு வச்சுப்போம். நல்லா இருக்குங்க சவுண்டு. கிராணி எங்கே இருந்தாலும் வரும் இப்போ, ஏன்னா அது இப்போ உயிர் வந்திருக்கும். இங்கே எதுவும் இல்லையா? சரி வாங்க நம்ம எங்கே என்னென்ன பொருள் வைப்போம். எனக்கு ஞாபகமே வரலைங்க, ஏன்னா கேம் விளையாடியே ரொம்ப நாள் ஆகுது. நேரம் தண்ணியில் ஊந்துருப்பேங்க. எல்லாத்தையும் எங்கே வச்சேன் எனக்கு தெரியலையே. இங்கே எல்லாத்தையும் ஓப்பன் இருக்குது. சரி ஓகே, இதில் போகிறது இப்போ வேஸ்ட்டு. அந்த மேல் ரூமில் இருக்க அந்த டோரில் பொருள்லாம் இருக்கும்ல, அங்கே டெடி வேறு ஒன்று இருக்கும். அந்த டெடியை கண்டுபிடிச்சி ஏதாவது பண்ணோன்னா போய் காக்கா சுட்டுருவோமா பேசாமல்? ஏமா கிராணி எப்போங்க வந்துச்சு? பார்க்கவே இல்லை. ஐயோயோ ஏங்க பார்க்கவே இல்லைங்க கிராணியை. எல்லாம் என் நேரம் என்ன பண்ணுறது? ஐயோ டே 3 போயிடுச்சே. ஐயோ இப்போ ஓடும்போது வேறு தத்தி ஓடுவேனே. பரவாயில்லைங்க, கிளியராக தான் ஓடுறேன். சூப்பரில். கிராணியில் எவ்வளோ மாற்றம் செஞ்சாலும் இதை மட்டும் மாற்றம் செய்ய மாட்டேறாயா? இந்த சைடில் இன்னுமா அந்த ஃபோட்டோ அடிச்சிருக்குது. இல்லை, ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சு. பிளாங்க்கு கிடச்சிருச்சு. பிளாங்க் ஒரு வழியாக கடத்தி விட்டது. எனக்கு பிளாங்கின் தொல்லை இனிமே இந்த கேமில் இல்லை. ஆர்ஜே பாலாஜி மாதிரி பேசுகிறல. சூப்பருங்க. நன்றி, உங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி. இருங்க வருதான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் பார்ப்போம். தாய் கிழவி ஐயோ தாய் கிழவி வந்துருச்சு. இருங்க, தாய் கிழவி இங்கே தான் வரும். போடுவோம். இருங்க இப்போ அங்கே போய் தாய் கிழவி பாட்டு போடுவோம்.
ஏ தாய் கிழவி 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 வந்துடுச்சு. சரி வாங்க நம்ம இப்படிக்கா எழுந்து எடுத்தேம்பா ஒரு ஓட்டம் ஓட வேண்டியது தான். மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி. ஆனால் இங்கே எதுவும் தப்பிக்க முடியாது. இங்கேருந்து தப்பிக்க ஒரே வழி என்ன எனக்கே தெரியாது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மொக்க பஞ்சு அப்பப்போ போடுவேன். யாரும் இதை கேட்டு டென்ஷன் ஆகி என் வீடியோ பார்த்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிடாதீங்க. ஆல் இஸ் வெல் கண்ணா, ஆல் இஸ் வெல் அப்படின்ற டைலாக் மட்டும் சொல்லுங்கள். ஆஹா வந்துட்டேன். நாங்கள்லாம் கயிறு மேலே நடக்கிறவங்கடா. எங்களை போய் இந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். எனக்கு அது கீழே போட்டுருவோம். டோர் எஸ்கேப் பண்ண என்னென்ன தேவையாக இருக்கும் மறந்துட்டேனே. ஐயோ இந்த கிராங் அது பேர் என்ன, பிரிட்ஜ் கிராம்பா அது பேர் என்னடா? ஐயோ அது பேர் வர மாட்டேங்குது. பேர் இது வந்துட்டேன். இது கச்சிச்சு. அடுத்து என்ன தேவைப்படும்? இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. அதையும் எடுத்துப்போம். ஏம்மா கிராணி, ஐயோ ஐயோ இதே மேலே வந்துச்சு, இதே மேலே வந்துச்சு. ஓடு ஓடு ஓடு. ஐயாப்பா ஏய் கிராணி, உன்னை முதல்ல கொண்டுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்க்குறேன். இரு இங்கே தானே நான் செத்தேன். இங்கே தானே என் கண்ணு இருக்கும். இதோ இருக்குதுப்பா. இதை கொண்டுட்டு நான் என் வேலையை பார்க்குறேன். ஏம்மா வந்துருச்சு. எப்பா ஏங்க பக்கத்தில் வந்துருச்சுங்க. நான் மட்டும் ஒரு நிமிஷம் இது பண்ணியிருந்தேன்னா கூட சொட்டையில் அடி. வாவ் வாட் அ ஃப்ரெஷ் சொட்டை. எனக்கு இந்த சொட்டையை பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கூசுது. சே இருங்க, சொட்டையை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்துட்டு இன்னொரு கல் வச்சுட்டு வந்துடலாம். வாவ் ஏங்க சொட்டை தரிசனங்க. இதை பாருங்க. ஏங்க இங்கே பாருங்க. வாஹா சூப்பராக இருக்குதுங்க. ஏங்க இதை பாருங்க. இந்த மண்டையை இருக்க இந்த மண்டை நடுவுலேயே கல்லடிப்போம். வாவ் வாட் அ ஷாட். சூப்பருங்க. சரி ஓகேங்க வாங்க போகலாம் வேறு இடத்துக்கு. இது சொட்டையை பார்த்தோன்னா எனக்கு வாந்தி வருகிறது. இந்த மேட்ச் பார்க்க வச்சு காக்கா டிக்கில் நெருப்பாற்ற வேணும். அது இப்போ வேணாம். காக்காவே பாவம், அது குழந்தை கூடு கட்டி வச்சிருக்கு. அதோட டிக்கில் போய் நெருப்பு பற்ற வச்சா அது என்ன பண்ணும் பாவம். என்னடா எல்லா பாக்ஸும் காலியாக தான் இருக்குது. இது வரைக்கும் நான் திறந்தது. ஆஹா கிடச்சிருச்சு பேட்லாக்கி. ஆனால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கீழே போட்டு போவோம். எனக்கு இப்போ சேஃப்டி வேணும். அது டெடி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, டெடி மோஸ்ட்டாக இங்கே தான் இருக்கும். அந்த டைனிங் ஏரியாவில் தான் டெடி இருக்கும். கரெக்டாக டெடி கிடத்துருத்து. இப்போ கிராணிக்கு உசுர் வந்துருத்து. கரண்ட் இல்லையா? ஐயோயோ ஐயோயோ கரண்ட்டு வேறு இல்லை. கரண்ட்டு வேறு இல்லை. கிராணிக்கு வேறு உசுறு வந்துருக்கும். எனக்கு கையெல்லாம் நடுங்குதுங்க. இருங்க, நம்ம ரூஃப் டாப் போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஈஸியாக போயிடுவேன் அந்த இடத்துக்கு கரண்ட் இல்லாமலே. எப்படின்னா இங்கே ஒரு வழி இருக்குதுல்ல, இந்த வழி வழியாக அழகாக எகிரி குதிக்கணும். பார்த்தீங்களா? இப்போ அடசை போடு. போயிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வாமா. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு இன்னொரு தடவை வந்துடாதம்மா. இது கறி குழம்புல என்னென்னவோ போடுதுமா. கறி குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் உப்பு போட்டு வச்சதுமா நிறைய. இன்னொன்று பண்ணிச்சு, கறி குழம்புல ரசம் ஊற்றி என்னென்னவோ தின்னுது. அது மனுஷன் பக்கோடா விற்குது. சிக்கன் பக்கோடா விற்க சொன்னால் மனுஷன் பக்கோடா விற்றுனுக்குது. அது கேட்டால் மனித பக்கோடா புது ஐட்டம். இது முரட்டி கிளவி. ஐயோ முரட்டி கிளவி வீட்டில் மாட்டிக்கொண்டான். இப்போ அதை நான் இப்போ ஃபேக் காட்டணுமா? சூப்பர். இண்டிகாவா. வந்துருச்சே. ஃபேக் காட்டியாச்சு. அப்பா ஸோ வந்த சாக்கில் அது எடுக்க மறந்துட்டேனே. ஸ்லிங் ஷாட்டை மேலே மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறது?
கரண்ட் வர இப்போ முதல்ல பேட்லாக் கீ எதுக்கு யூஸ் பண்ணணும்? அந்த டோர் ஓப்பன் பண்ணவா பேட்லாக் கீ தேவைப்படும்? இந்த டோரை ஓப்பன் பண்ணணும் முதல்ல. இருங்க, ஷெட் கீ தேவைப்படுதுங்க இதுக்கு. அப்போ நான் அந்த காக்கா படக்ஸில் பண்ணிட்டு பார்த்துக்கணுமா? சூப்பர். காக்காவோட குடியை கெடுக்க வேணான்னு பார்த்தேன். சரி விடுங்க, காக்கா தானே. வாங்க நம்ம காக்காவோட படக்ஸில் நெருப்பத்தை வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறதெல்லாம் 2 ஐட்டம் தான். வுட்டு ஒன்று, மேட்ச் ஒன்று. இப்போ நம்மளுக்கு வுட்டு வந்து எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது கிச்சனில். வுட்டு கிச்சனில் இருக்காங்க, நான் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ வுட்டு வந்து கிச்சனில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது இங்கே இருக்குது. ஷெட்கி காக்கா கிட்ட இருக்கிறதுனால இப்போ நான் காக்காவை பார்த்து வச்சுட்டான். மன்னிச்சிரு காக்கா. ஐயோ, இது எப்படா வந்துச்சு? கண்ணு தரலங்க அதுக்கு நான் இங்கே நிற்கிறது. ஐயோப்பா, ஏங்க அது கண்ணு தரலங்க நான் இங்கே நிற்கிறது. வயசானதுனால கண்ணு தரல போல். சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போயிடலாம். பார்த்துருச்சா? பார்த்தா ஸ்லிங் ஷாட் எடுத்து ஒரே வச்சுருவேன். இல்லை, ஸ்லிங் ஷாட் நீங்கள் உள்ளே போட்டேனா? முதல்ல இதை இங்கே வச்சுருவோம். இதை இங்கே வச்சாச்சா? இப்போ போயிட்டு மேட்ச் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இங்கே தான் இருக்கா இல்லை கீழே வச்சுட்டேன் நான்? மேட்ச் ஸ்டிக் கீழே இருக்குது. அதை அப்படியே இங்கேருந்து எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. வாங்க ஓடிடலாம். இப்போ போய் பற்ற வச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு காக்காவோட இதுலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பற்ற வச்சாச்சு. இது இங்கேருந்து தூக்கி போட்டால் கிராணி வந்து வச்சிரும். ஸோ நான் மேலே போய் தூக்கி போடுறேன். இங்கேருந்து தூக்கி போட்டால் தானே கிராணி வரும். இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வேணுங்க. என்கிட்ட மட்டும் தான் ஐடியா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் நிறைய ஐடியா இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ போடுற எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது. இது கீழே போட்டாச்சா? இப்போ வாங்க இங்கேருந்தே நம்ம கீழே இறங்கிடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் இறங்கணுன்னா கிராணி வந்து எப்போ வேணாலும் வந்து வச்சிரும். கிராணிக்கு மரம் ஏற தெரியாது, அதனால் அதுக்கு இந்த வீடு இதுவும் ஏற தெரியாது. ஆனால் கிராண்ட்பா வீடு எப்படி கட்டி வச்சுக்கிறாரு பாருங்க. எங்கன்னா கிராணி மேலே பாசம் இருக்குது அந்த கிராண்ட்பாக்கு. மொட்டை தானே. சரி வாங்க, அடுத்த வீட்டுக்கு அதையே பேசாமல் நம்ம போயிட்டு, இதுதானே ஷெட்கி? ஆமாம், வாங்க ஷெட்டை திறந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து எடுப்போம். இருங்க, இதை திறப்போம். இதுக்குள்ளே ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். என்னங்க ஆக்சிலேட்ரு? ஓ நோ கைஸ், எதிர்பார்க்கல. பின்னாடி பார்க்கல கைஸ், தலைமையிலே அடிச்சிட்டாங்க கைஸ். வந்து கவலைப்படாதீங்க, இந்த டேல முடிச்சிடலாம் மேட்ச் இல்லை கேமை. சாரி. எனக்கு தெரிஞ்சு டே 5 வரைக்கும் நான் வந்து காலி தான் ஆக போகிறேன். டே 5 வரைக்கும் டே 5க்குள்ளே நான் காலி ஆகிடுவேன் பாருங்க. முடியலை, கொஞ்சம் கிட்ட போய் நிற்போம். இருக்கும் எப்போனாலும் வரும் அது. ட்ராப் போட்டு வச்சுக்கிது அது. அப்போ அது மேலே போயிருக்கணும் நினைக்கிறேன். நம்ம எப்படிக்கா போயிடலாம் வாங்க. ஷெட்டை திறந்து உள்ளே இருந்தேன்ல, இந்த தடவை கொஞ்சம் அப்படியே சுற்றி முற்றி போவோம். பாருங்கள். ஐயோ, இப்போ ஓடுற ஸ்பீடு வேறு கம்மியாக இருக்குமே. கிராணி நடக்கிற ஸ்பீடில் தான் நான் ஓடவே செய்வேன். சரி இருங்க, இது என்ன பண்ணோம்? இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஆக்சிலேட்டர். இதை எடுத்துப்போம். சும்மா எடுத்துக்கிறேன், சும்மா இதுக்காக தேவைப்படும்ல, அதான் எடுத்துக்கிறேன். இது திறப்போம். திறந்து வச்சுட்டு போயிடலாம். எனக்கு வேறு பயமாக இருக்குது. பார்த்துருச்சு. இல்லை பார்க்கல, நான் பார்க்காமலே அது கிச்சன் பக்கம் போயிடுச்சு. யாரா கிச்சன் கதவு திறக்கிறது அப்படின்ட்டு.
மேலே ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம். இந்த ரூம் போயிட்டல்ல, எல்லா ரூமும் போனது தான், ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேது எங்கேயும். இருங்க, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். என்ன தெரியுமா, இப்படி குனிஞ்சிட்டு இதுக்குள்ளே போட்டுறேன். அப்போ அது கீழே போயிடும்ல. இப்போ நான் மேலே போட்டேன்னா சவுண்டு கேட்டு அது மேலே வரும்ல, அதனால இப்போ நான் அதை கீழே போட்டேன். இப்போ அது கீழே தானே போவோம். இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வேணும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ட்ரெயின் கீயும் கிடச்சிருச்சு எனக்கு, 2 பொருள் கிடச்சிருச்சு ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. இதையும் நான் அந்த லிஃப்ட்லேயே போட்டுக்கிறேன், ஏன்னா லிஃப்ட்டில் போகிறது தான் சேஃபு. அடுத்து இப்போ நான் வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போய் கீழே கண்ணாடி அடித்து உடைக்க போகிறேன். ஏன்னா அங்கே க்ரோபார் இருக்கும், அந்த க்ரோபார் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு யூஸ் ஆகும் க்ரோபார். ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டேன், அங்கே ஹாலில் போட்டேன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே தான் எங்கேயோ போட்டேன். ஓ, இந்த இது இங்கே போட்டிருக்கேன். இதை வச்சு முதல்ல கிராணி இது பண்ணிட்டு அப்புறமா போயிட்டு பண்ணலாம் எதுவாக இருந்தாலும். டோப்பல் தலை ஷாட் சூப்பர். டோனி மாதிரி 6 அடிக்கணும் டமால்ட்டு. அதான் சொட்டத்தில் பார்க்க பால் மாதிரி இருந்துச்சு, ஒரே அடி சும்மா. சேயா ஃபார் அடாபடி தீஃபார் திருப்பி அடி, சோஃபார் சொட்டி அடி, சோஃபார் சொட்டையில் அடி. நல்லா இருக்கா? இந்த மாதிரி தான் ரிலீக்ஸ் எழுதணும், சோஃபார் சொட்டையில் அடி. ஓகே கைஸ், வந்து இப்போ க்ரோபார் எடுத்துகிட்டு ஃபியூஸ் இருக்குது கைஸ். க்ரோபார் இப்போ எடுத்தாச்சு, இது போதும். ஃபியூஸ் இப்போ தேவையில்ல, தேவைப்படுது ஆனால் இருக்கட்டும். அது முதல்ல நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இதான் முடிவு பண்ண போகுது. ஜென்ரேட்டர் ஃபியூஸ் கைஸ், சூப்பர். டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருட்கள் கிடைத்து விட்டது, அதான் இப்போ பண்ணப்பா. ஜென்ரேட்டர் கேபிள் இதை எடுத்துகிட்டு போய் அது கிராணி செத்துருச்சு, அதனால இப்போ சவுண்டு கேட்டாலும் வராதுன்ற தைரியத்தில் கீழே போட்டுருங்க. கிராணி 1 மினிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு தானே? ஆயிட்டுருக்கோம் எப்பயோ. சரி வாங்க ரைட்டு விடு போகலாம். ஏதாவது இங்கே தானே போடணும், இங்கே தானே? கரெக்டு, இங்கே தானேங்க போடணும். இருங்க முட்டி போட்டு போடுவோம். போட்டாச்சு கைஸ். சரி வாங்க இப்போ போயிட்டு ஃபியூஸ் எடுத்து வந்து போட்டுடலாம். ஜென்ரேட்டர் கேபிள் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் இருக்கும்ல, அதை இருந்து போட்டுருவோம். ஸ்விட்ச் ஆன் பண்ண வந்துட்டேன் கைஸ். கரண்ட்டு பாய ஆரம்பித்து விட்டது வீட்டுக்கு. ஒரு வழியா கரண்ட் இல்லாத கிராணி வீட்டில் கரண்ட்டை வர வச்சுட்டேன். அதாவது நான் வந்து எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கேன் கைஸ். ஸோ எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஒர்க்ஸ்லாம் ஈஸியாக தெரியும். அதனால தான் கிராணி வீல், பல்ப் இல்லாத கிராணி வீட்டில் பல்ப் மாட்டி விட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒவ்வொன்று விடுங்க. இப்போ கீழே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா கீழே போனால் கிராணி உசுரோடு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் பார்த்து தான் போனேன். கீழே போய்ட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டா தான் எனக்கு தைரியமாக இருக்கும். அது வரைக்கும் எனக்கு பயம்தான். யாரும் இல்லை, இங்கே போய்ட்டு ஸ்லிங் ஷாட் எடுத்துப்போம். எப்பா ஸ்லிங் ஷாட் எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த கேம்ப் எடுக்கணும்ல, மேலே போய்ட்டு பிரிட்ஜ் கேம்ப் எடுத்து அதை வச்சு ஏதாவது பண்ணணுமே. ஐயோ அடி ஏப்பா, ஐயோ ஐயோயோ ஐயோயோ ஐயோயோ, நான் எப்படி போவேன், என்ன பண்ணுவேன்? கிராணியை தள்ளி விட்ருவோமா? ட்ராப். செத்துட்டேன் கைஸ். இல்லை சாவலை, எனக்கு உசுறு இருக்குது, அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது. கிராணி இப்போ சரியாயிட்டு வரும், நான் ஓடணும், அவ்வளோதான். ஓடி தப்பிக்க வேண்டியதுதான். வாங்க, வேறு என்ன பண்ணுறது? வருது, ஓடு 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 ஓடு. ஸோ அது வந்த ஸ்பீடில் எங்கே அடிக்கிறதுன்னு தெரியாமல் எங்கேயோ அடிச்சு விட்டேன். க்ளோஸ். அப்பா முட்டி போட்டு உட்காந்துப்போம், அப்புறம் பார்த்தா வேறு வந்து அடிக்கும்.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையக்கூடாது. ஐயோ, இந்த கிராணி மாதிரி கொடூர ஆட்கள் இருக்க இடத்துல நான் தனியாக மாட்டின்னு இருக்கேன். ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறது? திறக்கலாமே வேணாமா? இப்போ திறந்தா வந்து போட்டுருமே, இதான் பிரச்சனை. சரி, திறப்போமே, திறந்து தான் பார்ப்போமே. ஓடு ஓடு ஓடு. எங்கே இல்லை கிராணி? ஓரளவு கிராணி இவ்வளோ பிச்சான்னா? ஐயோ, இப்போ இங்கே வேற மாட்டிக்கிட்டேனே. சூப்பர் கைஸ், தொக்கா மாட்டினேன். இல்லை மாட்டல, எனக்கு உசுர் இருக்குது அப்படி பார்த்தா கூட. ஏன்னா இப்போ நான் அப்படி இப்படி ஓடி தப்பிச்சேன்னா கூட கிராணி எல்லாம் பிடிக்க முடியாது. யாருங்க? இது ஓப்பனில் தானே இருக்குது. இதை நான் பார்க்கவே இல்லை. இது ஓப்பனில் தானே இருக்குது. இதுக்குள்ளே போய் நான் வச்சுக்கலாம்ல. ஏதோ ஒன்று உள்ளே வந்தாச்சு. அந்த ஃபியூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்துடுவேன் வேகமா. உள்ளே போயிட்டு சவுண்டு போடுவோன்ற. சரி வேணாம், எதுக்கு போமே தைரியமா. இந்த உலகத்தில் பயந்து வாழ்கிறவன் ஆணுன்றதை விட பயப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் வாழ்கிறவன் தான் ஒரு உண்மையான ஆண். அப்பா கிராணி இல்லை. மேலே தானே அந்த பிரிட்ஜ் இது போட்டேன். மேலே போகலாம், கொஞ்சம் உஷாராகவே போகணும் இப்போ. ஏன்னா டே 5 வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கிராணி இங்கே இல்லை. ஐயோ, இதை வேறு இங்கேயே போட்டேனே. அது வேறு வந்துடுமே. குச்சிருவோமா? குதிச்சிட்றா கைப்புள்ள. அப்பா குதிச்சாச்சு. ஒரு வழியாக அதை எடுத்துகிட்டு போயாச்சு கைஸ். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போட்டுடலாம். யாரும் இல்லை, போட்டுடலாம் தைரியமாக. தைரியமாக போட்டு சுற்றி விட்ருவோம். இன்னும் இறங்கலை. இறங்கினா போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். கிராணி வீட்டிலேருந்து எஸ்கேப். ஐயோ, இது நான் பிரச்சனையாக போச்சே. ஐயோ, ஃபியூஸ் போட மறந்துட்டேன் கைஸ். ஆமாம், ஃபியூஸ் எங்கே போட்டேன்? டைனிங் ஹாலில் போட்டேன் கைஸ் நான் ஃபியூஸை. ஐயோ, அங்கே சவுண்டு கேட்டு கிராணி வந்துச்சுன்னா ட்ராப்பு. ஐயோ ரைட்ரா டே. கைஸ் டே 5 பரவாயில்ல, நான் தப்பிக்க போகிறேன் எப்படி பார்த்தாலும். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு பொருள் எடுத்து போய் மேலே போட்டால் தப்பிச்சிடலாம்ல. நான் தப்பிக்க போகிறேன். லாஸ்ட்டு டே எப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஃபஸ்ட் டேயில் வந்தோடனே அடி வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட்டு டேவோட எண்டிங்கில் வந்து அடி வாங்குறேன். லாஸ்ட் டே கைஸ். இந்த டேயில் மட்டும் நான் சாகக்கூடாது. ஓகே, இப்போ நான் சாகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. இந்த கதவை போயிட்டு தைரியமாக திறக்கணும். அது மாதிரி நீங்கள் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். எதுக்கும் எடுத்துக்கலாமே. டோரை திறந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துப்போம். ஏன்னா கிராணி இருந்துச்சுன்னா நான் திறந்ததை பார்த்து வரும். ஓகே, இப்போ கிராணி இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, கிராணி இல்லை, போகலாம். அங்கே தான் கைஸ் போகுது. நம்ம அப்படியே இப்படிக்கா போயிடலாம் கைஸ். அதை பின்னாடி அப்படிக்கா போகுது. ஸோ நம்ம இப்படிக்கா போயிட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ பிரச்சனையே இல்லை கைஸ். இப்போ நான் தைரியமாக போகலாம். மேலேருந்து குச்சி கூட போயிடலாம் கீழே. ஓகே, ஃபியூஸை போட்டு மொட்டை மாடி வழியாக போகலாம். மொட்டை மாடின்னு ஒரு ரூட் இருக்கும்போது எதுக்கு லிஃப்ட் யூஸ் பண்ணலாம் தான். இருந்தாலும் மொட்டை மாடின்னு ஒரு ரூட் இருக்கும்போது லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. ஓகே, ஃபியூஸ் போட்டு கேட்டை ஓப்பனில் விடு. ரைட்டு விடு. இப்போ கிராணி வந்து என்னை முறைக்க போது பாருங்கள். எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ வீட்டை விட்டு ஓடுது. உன்னை கஷ்டப்பட்டு புச்சி வச்சேன்டா, நீ எப்படி ஓடுறே சே அப்படின்னு என்னை பார்த்து முறைக்க போது. முறை கேட்டால் விடுங்க,
உங்கள் வீட்டில் இருந்தால் நீ எனக்கு ஒரு இட்லி குத்தியா தோசை குத்தியா சை என்ன தான் வீடியோ இது. ஆளை விடுங்கடா சாமி, நான் போயிட்டு வரேன். அங்கே ஏதோ பொருள் இருக்குது. ஓ, நான் போட்டது தானா? சரி ஓகே. ஓ வரட்டா வரட்டா. ஒரு வழியாக கைஸ் இந்த கேம் முடிச்சாச்சு. அதாவது டே 1லேயே முடிக்க வேண்டிய கேமை டே 1ல் அடி வாங்கி, டே 2ல் அடி வாங்கி, டே 3ல் எப்படி அடி வாங்கன்னே தெரில. டே 4ல் வந்து திரும்பி பார்த்தா ஒரே அடி. ஐயோ, கடைசியாக டே 5ல் வந்து ஒரு வழியாக அந்த கேம் முடிச்சாச்சு. இதே மாதிரி நிறைய கேம் வேணும். நான் மறக்காமல் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.